எம்ஜிஆர் வந்து சிஎம்மா இருக்கும்பொழுது ம். எம்ஜிஆரோடய அவங்க டிராவல் பண்ணாங்க. ம். எம்ஜிஆர் வந்து பார்க்க வேண்டிய ஃபைல்கள் எல்லாத்தையுமே அவங்க பார்த்தாங்க. ம். ம். பார்த்து எது சரியா இருக்கு, எது தவறா இருக்குங்கிற அளவுக்கு நாலேட்ஜ் அவங்களுக்கு இருந்துச்சு. ஓகே. ஸோ எம்ஜிஆர் வந்து அவங்க சொன்ன இடத்துலலாம் கையெழுத்து போட்டார். ம். அன்னைக்கு அப்படிலாம் செய்திகள் ம். வந்துச்சு. ம். ஆனால் இன்னைக்கு வந்து திரிஷா எந்த அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கு, அவங்க அரசியலுக்கு வந்தா தாக்கு பிடிப்பாங்களா? இது மாரி நெறைய கேள்விகள் இருக்கு. ஆனா சோசியல் மீடியாவுல விஜயும் அவங்களும் நெருங்கிய ம். ஒரு நட்பு வட்டத்துக்குள்ள இருக்கும்பொழுது, அவங்க அடுத்து விஜய் கூப்பிட்டுப்பாரு ம். அப்படிங்கிற மாரி ஒரு யூகம் ஓகே. ஓடிட்டு இருக்கு. ஓகே. ஆனால் அது வராதுன்னு நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியாது. அந்த ம். உத்தரவாதத்தை விஜய் தான் குடுக்கணும். ஓகே, ஓகே. ஏன்னா இப்போ பாமக தலைவர் என்ன சொன்னாரு? எங்க குடும்பத்திலேருந்து யாராவது அரசியலுக்கு வந்தா சாட்டையால் அடிங்கன்னாரு. ம். ஆனா அவங்க குடும்பத்திலேருந்து வரிசையா வந்து இப்போ மொத்தமா குடும்ப கட்சி மாரி ஆயிடுச்சு. சரி. அந்த மாரி வந்து விஜய் சொன்னாலும் நடக்காம இருக்க போதா என்ன? கிடையாது. ம். அப்போ வர்றவங்க அதற்கான தகுதியோட வந்தா யார் வேணாலும் ஏத்துக்க போறாங்க. ம்.